வணக்கம். மீண்டும் ஒரு அவசர ஒளிப்பதிவு. அதாவது மூத்த பத்திரிகையாளரும் ராவணா வலையின் உரிமையாளருமான ஐயா ஏகலைவன் வெளியிட்ட ஒளிப்பதிவு. அதன் பின் பல பிரச்சனைகள் அல்லது பல பேர் நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தி. என்னை பொறுத்தவரையில் ஐயா ஏகலைவன் வெளியிட்ட அந்த அறிக்கை சரி. அவர் 2 வருடத்துக்கு முதல் அதை செய்திருக்கவனும், அதுவும் நேரடியாக கூப்பிட்டு சீமான் அவர்களை கதைச்சிருக்கலாம். அதாவது இலங்கையில் ஈழத்தில் தமிழினம் சிங்கள புத்த அரச பயங்கரவாதத்தாலும் அதற்கு உறுதுணையாக இருந்த முஸ்லீம் அரச பயங்கரவாதத்தினாலும் அளிக்கப்பட்டது 2009ஆம் ஆண்டு. இதற்கு முழு நாடுகளையும் சேர்ந்தது இந்தியாவுக்காக. சோனியா காந்தி அவளுடைய மகன் ராகுல் காந்தி அங்கே இரத்த ஆடு ஓடிக்கொண்டிருக்கும் போது கூறிய வார்த்தை, எங்கள் தந்தையை கொன்றவர்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று. அப்போது இப்போது இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்தவர் என்றதையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்படி நடந்த ஒரு துக்கத்துக்கு தைக்காக கொல்லப்பட்ட அல்லது மர்டர் பண்ணப்பட்ட கொலை செய்யப்பட்ட முத்துக்குமாரன், வெற்றிக்குமரன், சீமான் உட்பட பல தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள், இளைஞர்கள், யுவதிகள், வயோதிகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னும் ஒரு முத்துக்குமாரன் தீக்குளித்து தன்னை சவத்தை அடக்கம் பண்ண முதல் யுத்த நிறுத்தம் வரும் வரைக்கும் இலங்கையில் இதை செய்யுங்கண்டா அதை கருணாநிதியும் அவனோடு கூட்டாயிருந்த பச்சோந்தி துரோகி திருமாவளவனும் அவரது மரணத்தை வேறு பக்கம் திருப்பி அதை நடத்தி அவருடைய நல்லடக்கத்தை செய்ததோடு அந்த போராட்டத்தை மழுங்கடிச்சு இன பிரச்சனை அங்கே முற்றாக அளிக்கப்பட்டது. சரி, இருக்கட்டும். இந்த துக்கத்தை இதை செய்தவர்கள் கருணாநிதி குடும்பம். ஆகவே எங்களுக்கென்று ஒரு கட்சி வேணுமென்று நான் சீமான் அவர்கள் தலைமையில் முத்துக்குமாரன், வெற்றிக்குமரன் மற்றும் பல ஐயாமார்கள் சேர்ந்து அந்த கட்சி உருவாக்கப்பட்டது. நாம் தமிழர் என்று வேறொருவர் ஆதித்தனார் தொடங்கினதை கட்சியாக்கப்பட்டது. ஓகே, தமிழினத்தை அழித்தவன் துரோகி கருணாநிதி என்று மேடைகளில் கூறிய சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களின் வீட்டுக்கு போய் அங்கே நடந்த ஒரு துக்கத்துக்கு சாட்டை துரைமுருகனோடு சேர்ந்து போய் அதில் பங்களித்தது அது மிகவும் தமிழினத்துக்கு செய்த துரோகம். அந்த தினத்திலே ராகுல் காந்தி, சோனியா காந்தி, புத்த அரச பயங்கர மஹிந்த ராஜபக்ச சகோதரர்களும் வந்திருந்தால் நீங்களும் அவர்களை கட்டி தழுவி இது அரசியல் மான் பண்ணிருப்பீர்களா? இனப்படுகொலை செய்தவன் அந்த குடும்பம் ஏன் அங்கு துக்கம் விசாரிக்க போனீர்கள்? அடுத்து உங்கள் 2வது மகள் பிறந்த தினத்துக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் தெலுங்கன் அங்கே வீட்டுக்கு வந்த அந்த படம் வெளியிடப்பட்டது. காரணம் உங்கள் மனைவியின் தெலுங்கு பெண் என்றபடியால். அடுத்து நான் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை நான் இதுவரையும் சிலதுகள் சொன்னாலும் அதை நான் கூறவில்லை. காரணம் ஏனென்றால் எங்களுக்கு தமிழ் தேசியம் தேவை, தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் தேவை. உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை கதைக்கக்கூடாது என்று. ஆனால் இலங்கை தமிழ் அதையும் சொல்லத்தான் பண்ணும். இலங்கை தமிழ் தாக்கி பிறந்த அந்த விஜயலட்சுமி என்ற நடிகர் உங்களை நம்பி வந்தது எல்லாம் முடித்து விட்டு நீங்கள் தெருவில் விட்டுகள். ஒரு ஷாப்பிங் பேக்கோட ஒரு இடமா தீ இறங்கி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை யார் கொண்டு வந்தாங்களோ வந்தபோது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பொறுமையாக பதிலளித்திருக்கணும். 2 பக்கங்களும் பெண்களை கூடியிருக்கிறார்கள், உங்களுக்கு ஆதரவளிக்கும் தமிழர் பெண்கள், அவர்களை வைத்துக்கொண்டு அவள் ஒரு விபச்சாரி என்றும் கூறினீர்கள். இதெல்லாம் நீங்கள் விட்ட பிள்ளைகள் இந்த தோல்விக்கொண்டு. 2வது, அங்கே சைவர் தமிழர்களுக்கு குண்டு வைத்த ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி, அவரை மாமா அப்பா என்று சொல்லி அவன் மரணம் சிறையிலிருந்து செத்தவனை ஊர்வலமாக நடத்தினீர்கள். அப்போ அது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய முஸ்லீம் அறிஞர்கள் கூட இந்த சீமான் ஏன் இதை செய்கிறான், அவன் ஒரு பயங்கரவாதி என்று சொன்னார்கள்.
அப்போ ஏன் இப்படியான இதெல்லாம் உங்களுக்கு வாக்களிப்பு உங்களுக்கு தமிழ் ஜனங்கள் இந்துக்கள் விரும்பாததுக்கான காரணம். அடுத்தது ஒரு தீபாவளி அன்றிலே இந்த முஸ்லீம் பயங்கரவாத குரூப் குண்டு வைக்க போக வழியிலே அந்த குண்டு வெடித்தது. அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்களை விடுதலை சொல்லி செய்கிறீர்கள். இதெல்லாம் நீங்கள் விடுற பிள்ளைகள். அடுத்து வக்பாரி என்னும் முஸ்லீம் காணி பிரச்சனைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது தமிழ்நாட்டிலே. அதிலே முஸ்லீம்கள் முன்னுக்கு ஆண்கள் இருக்கிறார்கள். இடும்பாவனம் கார்த்திக்கின் படம் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அச்சிடப்பட்டிருந்தது. அந்த பதாதையை வச்சு கொண்டு போராடுகிறார்கள். பின்னால் இருப்பவர்கள் தமிழ் பெண்கள். முஸ்லீம் பிரச்சனைக்கு முஸ்லீம் என்றது அவன் இனம், அவன் மதம் இஸ்லாம். நீங்கள் தமிழ் தேசிய கட்சி, நீங்கள் எங்களது தமிழ் பெண்களை ஏன் அவர்கள் பிரச்சனைக்கு அனுப்புகிறீர்கள்? ஏன் முஸ்லீம் பெண்கள் போகவில்லை? இதெல்லாம் நீங்கள் செய்த பிள்ளைகள். அடுத்து இஸ்லாமிய கட்சியிலே தமிழர்கள் அல்லது வேறு ஆக்கள் போய் சேரப்படும். அது எங்களோட முஸ்லீம் கட்சி. இந்த தமிழ் தேசியம், தமிழ் கட்சி, நாம் தமிழர் கட்சி யாருக்காக தொடங்கப்பட்டது? தமிழர்களுக்காக. ஆனால் அதை தொடக்கியவர்கள் இருந்த அனைவரையும் இடையிலே வந்த சாட்டை துரைமுருகன் மூலம் உங்களுக்கு கோல் சொல்லி அல்லது பிள்ளையாக அவர்களை சொல்லி பிரச்சனையை அவர்கள் வெளியேற்றும்படி அல்லது வெளியேறும்படி செய்தால் கடைசியாக காளியம்மாடும். இந்த பிரச்சனை தொடங்கிய பிறகு இப்போது முத்துப்பாண்டியன் ஒருவரும் விலகி இருக்கிறார் நினைக்கிறேன். ஆகவே உதாரணத்துக்கு உலகத்தில் எங்கேயும் ஒரு பாட்டி இருந்தால், ஒரு ஆள் உருவாக்கினா அந்த பாட்டி இருந்தால் தனி ஒரு ஆளால் செய்யலை, எல்லாரும் சேர்ந்து தான் இது. அதுக்கு மத்திய குழு உறுப்பினர்கள் இருக்கணும். எல்லாரும் கூட்டம் போட்டு இந்த மாதிரி பிள்ளைகள் சரியென்று முடிவெடுக்க. ஆனால் நீங்கள் தனியாக எடுக்கிறீர்கள். சாட்டை திருமுருகன் அவன் ஒரு கட்சியை உடைச்சி இது பண்ணுறதுக்காக உங்களோட கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தவன். அவன் செய்கிறதன்படி நீங்கள் கேட்டு இது பண்ணுறீங்கள். அது பிள்ளை. அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இருக்காது. இங்கே பிரிட்டிஷ்லேயே இன்றைக்கி பிரிட்டிஷ் பிரைஸ் மினிஸ்டராக இருக்கிற பிரதம மந்திரியாக இருக்கிற ஹெய்ட் சாமர், அவர் இந்த நாட்டு மக்கள் என்னத்துக்காக வாக்களித்து அந்த இதை தவற விட்டுட்டார். அதுக்காக பெரிய ஆர்ப்பாட்டம், வெள்ளக்காரர் ஆர்ப்பாட்டம் செய்து அவர் வீட்டுக்கே பெட்ரோல் பம்ப் அடித்தார்கள், உங்களுக்கு தெரியும். ஆகவே கடைசியாக அவர் கட்சியில் உள்ள மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவரோட கட்சியில் வந்தவர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் விலங்குங்க வேறு ஆள் தெரிவு செய்யணுமெண்டு ரிசைன் பண்ணார். ஆனால் அவரை யூடர்ன் அடிச்சிட்டார். செப்டம்பர் மாதம் ரிசைன் பண்ணுவார் நினைக்கிறேன். அப்போ கட்சி எல்லாரும் சேர்ந்தா உண்டு, தனியொரு ஆளை செய்ய இயலாது. அடுத்தது இப்போ நீங்கள் வேறொரு திருமண வீட்டுக்கு போனீர்கள். அங்கே ஸ்டாலினை சந்திச்சீர்கள், வைகோவையும் சந்திச்சீர்கள். ஆனால் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போதும் அவர்கள் ஒவ்வொரு தரம் ஒரு முக்கியமான இடங்களிலே சந்திக்கிறதாக வரவழைப்பிருந்தால் அவர்கள் முந்திப்பின் தான் போவார்கள். ஏனென்றால் அவர்கள் சந்திக்க மாட்டார்கள். பரம எதிரியாக இருந்தவர்கள். எங்களோட இனத்தை அழித்தவன் இந்த கருணாநிதி குடும்பம் என்று பல மேடைகளில் நீங்கள் இது பண்ணீங்கள். அதுக்காக தான் தொடக்கப்பட்ட இந்த கட்சி. அங்கே அவனது வீட்டில் நடந்த துக்கத்துக்கு துக்கம் விசாரிக்க போகிறீர்கள் 2 வருடங்களுக்கு முன். இப்போது ஒவ்வொரு திருமணச் சடங்கு அப்படியான சடங்குகளிலே அந்த எதிரிகளோடு கையோர்த்து நிற்கிறீர்கள். அது பிழை. ஆனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்றால் அதுக்காக நீங்கள் உடனே ஆத்திரப்பட்டு துரோகம் என்று அடிக்க வேணாம். எல்லாரையும் கூப்பிட்டு, பழைய விலகின முழுப்பேரையும் கூப்பிட்டு அந்த கட்சியை சீரமைத்தால் ஒழிய மற்றும்படி இப்படித்தான் தெலுங்கனும் மலையாளிகளும் தான் விஜயை போல தொடர்ச்சியாக இது பண்ணுவான். தமிழர்கள் தமிழ் நிலத்தை இழக்க வேண்டி வரும், தமிழ் உரிமைகளை இழந்து கொண்டே போகிறார்கள் என்று முக்கியமாக கூற விரும்புகிறேன். அடுத்து இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ரிசைன், அதாவது ராஜினாமா செய்தவுடன் இன்னொருவர் அதில் உள்ள கட்சியிலே உள்ள பெரியவர், அனுபவசாலி ஒருவர், பெரியவர்கள் இளமால் தான் அவர், அனுபவசாலி, அவர் வர இருப்பதாக தகவல். பலமுறை அவர் அந்த எதிர்கட்சி லேபர் பார்ட்டியில் லீடராக வருவதற்கு கட்சிக்குள்ளே போட்டியிட்டார். ஆனால் தோல்வி அடைஞ்சார். இந்த முறையும் அப்படி அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இப்போது இங்கிலாந்தின் கிரேட் மன்செஸ்டர் என்ற இடத்திலே மேயராக இருக்கிறார். அவர் அடிக்கடி ஓடுவார். இப்போ 3 மாதத்துக்கு முதல் அவர் உடற்பயிற்சி செய்ய ஓடுவார். அதே போல் தான் இப்போ விஜயும் ஓடுகிறார் மரதன் ஓட்டம்.
விழுந்துட்டு கத்துறார். அடுத்து கீர்த்தனா என்ற இப்போ தமிழ் விஜய் கட்சியிலே வந்த தெலுங்குக்காரி தொழில்துறை அமைச்சராக இருப்பவர் பாடசாலைகளிலே போய் தமிழ் பிள்ளைகளை சேட்டைகள் விட்டிருக்கிறார். தமிழ் பிள்ளைகளை போய் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்டு அவர்களை குழப்பியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நான் இலங்கையில் படித்த வரையிலும் இங்கு இங்கிலாந்தில் படித்த வரையிலும் இதற்கு ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து தலைமை ஆசிரியர் அல்லது பல்கலைக்கழகம்னா பல வேந்தர்கிட்ட எல்லாம் அனுமதி எடுத்துக்கொண்டு அந்த பாடத்தில் படிப்பிக்கிற லெக்சர் அல்ல டியூட்டர் அல்ல டீச்சர் அவங்கள் அந்த பாடம் எடுக்கும் நேரத்தில் அவர்களும் வந்து அந்த லெக்சரை அல்ல டியூட்டரை பாடம் எடுக்க சொல்லும்படி சொல்லிட்டு அந்த விரிவுரையாளர் அல்லது ஆசிரியரை பாடம் எடுக்க சொல்லிவிட்டு அவர்கள் மாணவர்களை பின்னால் இருப்பார்கள். மாணவர்களிடம் எந்த கேள்வியும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அது முடிந்தோடனே அவர்களுடைய மீட்டிங் ரூம், அதாவது சந்திக்கும் அறையிலே போய் அவர் படிப்பித்தது சரியா பிள்ளையாண்டு விவாதிப்பார்கள். அது மாணவர்களுக்கு அது தெரியாது, மற்றாக்களும் தெரியாது. இப்படித்தான் உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வாரம் போகிறவெல்லாம் அங்கே பிள்ளைகளுக்கு மீட்டிங், அதாவது கருத்தரங்கெடுக்க அனுமதிக்கப்படுகிறது. இப்படி ஏற்கனவே ஒரு மலையாளியோ தெலுங்கம் போய் மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசி பல குழந்தைகளை மனநோயாளியாக்கி முன்னை நாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கவர்மெண்டில் இருந்த கல்வி அமைச்சர் அவனை பிடித்து சிறையில் போட்டார்கள். விடுதலையாகினான். அது அவர்கள் செய்த சரி. ஆனால் இந்த கீர்த்தனா கல்வி அமைச்சரும் இல்லை, அவள் ஒரு படித்து பட்டம் பெற்றவளும் இல்லை. பட்டம் பெற்றாலும் ஆசிரியர் டீச்சிங், மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி படிப்பிக்கணுன்றதெல்லாம் படித்து தான் கல்வியில் ஆலோசகராக வரலாம். அப்படி வாரவர்கள் நாம் முன்பு சொன்ன மாதிரி போய் மாணவர்களை நேரடியாக அணுக முடியாது. ஆனால் இந்த கீர்த்தனாண்ட எருமை ஏன் அப்படி போய் அங்கே அந்த மாணவ அந்த தலைமை ஆசிரியை அல்லது ஆசிரியை அனுமதித்தது? இவ ஒரு மந்திரி என்றால் வரையிலாது அந்த பிள்ளைகளை நீங்கள் நேரடியாக சந்திக்க இயலாதுன்னு சொல்லியிருக்கலாம் தானே. ஏன் இப்படி ஒரு நிலைக்கு விட்டது பிள்ளைகளை அவர்களுக்கு மன நோயாளி ஆக்கிறதுக்கு? இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்டாயம் இவரை நடவடிக்கை எடுக்கணும். இவர் மந்திரி பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அவர் நீக்குவாரா என்றது கேள்விக்குறி. ஏண்டா ஒரே இனம் தானே, தெலுங்கர்கள் தானே. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். கடைசியாக இன்னும் அதை ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் விலகினவர்கள் இருப்பவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கு நடத்தி ஒரு மத்திய குழு உறுப்பினர்களாக தெரிவு செய்து எந்த பிரச்சனையாலும் அவங்கள்ட்ட தீர்ந்தால் முடிவெடுத்து இது பண்ணணும். சும்மா தனிப்பட்ட விதத்திலே சாட்டை துரைமுருகன்ற கதையை கேட்ட எல்லாம் சீமான் இப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் நீங்கள் தனியாகத்தான் உங்களோட கட்சி வளராது, உடைந்து போகும். இனிமேல் ஒரு இடம் கூட நீங்கள் வெல்ல முடியாது என்று கூறி எனது இந்த குறு ஒளிப்பதிவு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.